Hello everyone, welcome to a new series. So in the series la pathina நம்ம ஸ்டேட் போர்ட் bookல இருக்கிற MCQ type questions அத நம்ம solve பண்ண போறோம். So இன்னைக்கு பாத்தீங்கன்னா nature of physical world and measurement lessonல இருக்கிற questions எல்லாத்தையும் பார்க்க போறோம். வாங்க questions பார்க்கலாம். So question number 4, the length of a body is measured as length of the body வந்து இவ்ளோன்னு மெஷர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? So actual length வந்து இவ்ளோ, accuracy வந்து இவ்ளோன்னு சொல்லிட்டாங்க. அப்ப percentage error எவ்ளோ? See percentage error அப்படினு சொன்னா error divided by actual value தான் நம்ம சொல்லுவோம். பட் இந்த क्वेश्चनல நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எரரே கொடுக்கல. பட் என்ன சொல்லிருக்காங்க? அதோட accuracy, அதாவது அதோட least count கொடுத்துட்டாங்க. சப்போஸ் क्वेश्चनல எரர் கொடுக்கலனா உங்களோட least count தான் என்னது? உங்களோட எரரா இருக்க போகுது. ஸோ நான் கொடுத்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் பழைய புக் யூஸ் பண்ணியிருந்தேன். பழைய புக்கில் வந்து இந்த இடத்துல மில்லிமீட்டரில் இருந்துச்சு பழைய புக்கில். பட் இது வந்து லேட்டராக வந்த புக்கில் வந்து இதில் சரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நல்ல விஷயம் தான். ஓகேவா? புக்கில் வந்து எதாவது எரர் இருந்துச்சுன்னா அடுத்த எடிஷனில் அதை சரி பண்ணியிருக்காங்க உங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இதில் வந்து எரர் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா பாருங்கள், பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் எரர் இருக்கும். அப்போ எரர் பார்த்தீங்கன்னா 0.01 ஹோல் டிவைடட் பை ஆக்சுவல் வேல்யூ என்ன 3.51. ஸோ ரெண்டுமே பாருங்கள் மீட்டரில் இருக்குது 3.51. ஸோ பர்சன்டேஜ் வேணும். அப்போ என்ன பண்ணிக்க போகிறேன், இந்த இடத்துல இன்டூ 100, ஏன்னா பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணுறேன் இன்டூ 100. அப்போ 1/3.51. நல்லா பாருங்கள் 1/3 வேல்யூ நசி நல்லா பாரு, ஆப்ஷன் எல்லாம் பாரு நல்லா தள்ளி தள்ளியே இருக்குது. சரிங்களா? அப்போ ஆப்ஷனை பொறுத்திருக்க வரைக்கும் நல்லா பாருங்க, ஆப்ஷன் வந்து சம்பந்தம் இல்லாமல் தள்ளி தள்ளி தான் இருக்குது. அதனால் நல்லா பாரு 1/3 வேல்யூ என்ன? சப்போஸ் என்கிட்ட 1/3 இருக்குன்னா அதோட ஆன்சர் பார்த்தனா 0.333 போகும். கரெக்டா? அப்போ இந்த டினாமினேட்டர் 3 விட பெருசு, அப்போ ஆன்சர் வந்து என்ன ஆகணும், கம்மியாகணும். என்ன இந்த வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா மொத்தம் ஆன்சர் என்ன ஆகணும், கம்மியாகணும். அப்போ 0.33 விட கம்மியான ஒரு ஆன்சர் தான் ஒரு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? தயவுசெய்து உட்காந்து இதை டிவைட் பண்ண உட்காந்துடாதீங்க. டிவைட் பண்ண உட்காந்தீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம். சரிங்களா? இந்த அளவுக்கு நம்மளுக்கு அக்யூரேசி வேண்டாம். ஸோ 0.28%. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிப்போம், 100ல் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா பர்சன்டேஜில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ டவுட் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக கேளு. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வேணாலும் நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ.